இதோ என் பையன் கையில் ஒரு ஒரு செடி மாதிரி இருக்குல்லையா, காஞ்ச மாதிரி. இது என்னன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியல. எப்போவுமே எங்கள் வீட்டு ஃப்ரெண்டில் அது விழுந்து கிடக்கும் நிறைய. என் பையன் வந்து அது மரம்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் இதுமாரி குத்தி விளையாடுவான். அப்போ தான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன்னா, இப்போ அதுமாதிரி நம்ம வீட்டில் நிறைய விழுந்திருக்கு, அது என்னவா இருக்கும்னு கேட்டபோது தான் சொன்னாங்க, அது தேக்கு மரத்துலேருந்து விழுகிற அந்த ஒரு ஒரு கிளைன்னு சொன்னாங்க. பூ மாதிரி இருக்கிற அதோட ஸ்ட்ரக்சரே அதுதான். அது தெரியுதா உங்களுக்கு? அது காற்றுல ஆடுதில்ல. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் ஒரு தேக்கு மரம் இருக்குது. அந்த தேக்கு மரத்துலேருந்து காற்றுல வந்து விழுறது தான் அது. எங்கள் வீட்டில் நிறைய இப்போ விழுந்து கிடக்கும். என் பையன் அதை எடுத்து விளையாடுவான். நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன் அந்த மரத்தை. இங்கே நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுதான் தேக்கு மரம்னு எனக்கு இந்த 4 வருஷத்தில் எனக்கு தெரியல. மேரேஜ்க்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் அது தேக்கு மரத்துலேருந்து விழுகிற ஒரு விதமான ஒரு சின்ன கிளை மாதிரின்னு. சூப்பரில். நான் தேக்கு மரம்னா எப்படியோ இருக்கும், என்னமோ இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பயங்கர சிம்பிளாக நார்மலாக எல்லா மரமும் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அதுவும் இருக்குது.